ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோன்னா லாஜிக்கல் ரீசனிங்கில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சம் பார்ப்போம். இந்த சம்மு ஸ்டார்டிங்கில் கொஷின் வந்து பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் கொஷினை தெளிவாக வாசிச்சிங்கன்னா சிம்பிளாக போட்டுடலாம். எப்போவுமே கொஸ்டின் அப்போ ஒரு தடவை வாசிக்கும் போதே தெளிவாக வாசிச்சிக்கேன். ஓகேங்களா? சரி, வாங்க கொஷினுக்குள்ளே போகலாம். ஒரு அணிவகுப்பில் ஒரு வரிசையில் 7 பேர் நிற்கிறார்கள். ஃபஸ்ட்டு Q ஆனவர் இதிலேருந்து எடுத்துப்போம். Q ஆனவர் 6க்கு இடப்புறமாக, அப்போது Q ஆனவர் Q போட்டுக்கலாம். 6க்கு லெஃப்ட் சைட். ஓகேங்களா? 6க்கு இடப்புறமாக. ஓகேங்களா? 6க்கு இடப்புறமாக Q. ஓகேங்களா? இடப்புறமாக. Pக்கு வலப்புறமாக. அப்போ P இந்த சைடு வருமா? Pக்கு வலப்புறமாக. ஓகேங்களா? நிற்கிறார். இது ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சா. அடுத்தது O ஆனவர் Nக்கு வலப்புறமாகும். யாருக்கு? O ஆனவர் O போட்டுப்போம். அவர் Nக்கு வலப்புறம், Nோட ரைட் ஹேண்ட் சைடில் O இருக்கிறார். Pக்கு இடப்புறமாகும். Pயோட லெஃப்ட் சைடில் O இருக்கிறார், நிற்கிறார். இவ்வாறு S ஆனவர், அடுத்தது S கொடுத்து S போட்டுப்போம். S ஆனவர் 6க்கு வலப்புறமாக, 6 இந்த சைடு போட்டால் தான் 6க்கு ரைட் சைடு வந்து S இருப்பார். ஓகேங்களா? அடுத்தது Tக்கு இடப்புறமாகும். Tக்கு இடப்புறமாகவும் நிற்கிறார். இந்த வரிசை நடுவில் நிற்பவர் யார்? சென்ட்ரால். இப்போது இதை 3 சென்டென்ஸையும் நம்ம எழுதிட்டோம். கரெக்டுங்களா? 3 சென்டென்ஸாக கொடுத்து இதை நம்ம ஒரு ரோவாக ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸே எழுதிப்போம். PQR. ஓகேங்களா? அடுத்தது P எங்கே ரிலேட்டிவ்? இங்கே ரிலேட்டிவ். அப்போ Pக்கு லெஃப்ட் சைடில் ON. ஓகேங்களா? அடுத்தது இங்கே R இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் R இருக்குது. R அப்போ ரைட் சைடில் ST. ஓகேங்களா? இதுதான் இந்த செட்டப். 1 2 3 4 5 6 7 மொத்தம் 7 பேர் வந்துட்டாங்களா? இப்போ நடுவில் நிற்பவர் யாருன்னு கேட்குறாங்க. அப்போ நடுவில் நிற்பவர் யார்? 4th. இந்த பக்கம் 3 பேர், இந்த பக்கம் 3 பேர். அப்போ நடுவில் யார் நிற்கிறா? Q தான் நிற்கிறார். அப்போ ஆன்சர் Q. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஷின்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் பொறுமையாக போடுங்க. ஏன்னா ரைட்டு லெஃப்ட்டு ஒரு இதில் மாற்றி போட்டிங்கனாலும் உங்களுக்கு சம்முக்கு வராது, ஆன்சர் வராது. ரொம்ப டென்ஷன் ஆகிடுங்க எக்ஸாம் வரல. டைம் எடுக்கிற சம் இதெல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலும் அதிக டைம் எடுத்துரும். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். தேங்க்யூ. உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.